உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்ற. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கத்தினாதானே அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். தொடர்ந்தும் நாங்கள் போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானுடைய நாடாளுமன்ற குழு சபாநாயகர் தலைமையில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தை அடைந்திருக்கின்றது என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் இப்போது பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக ஈரான் குழு தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு ஈரான் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஃபைட்டர் ஜெட்ஸ்களையும் அனுப்பி அவர்களை வரவேற்றிருக்கிறது. ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது கலிபஹாப், மற்றது ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, மற்றது சுப்ரீம் நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சில் தலைவர் அலி அக்பர், மத்திய வங்கியின் ஆளுநர் ஹெமாட்டி, IRGC முன்னாள் தலைவராக இருந்த பசார் சோல்கடார் ஆகியோர் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் காணொளிகளில் நீங்கள் பார்க்கலாம், JD Vance விமானத்தில் ஏறி பயணிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இருதரப்பும் அந்த இடத்தை அடைகிறார்கள். நாளை சனிக்கிழமை அங்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ஒரு நல்லெண்ண சமிக்கையாக அமெரிக்கா ஈரான், உங்களுக்கு தெரியும், முன்னைய காலம் தொடக்கம் ஈரான் நிதிகளை முடக்கி வைத்திருந்தார்கள். அதை இப்போது உங்களுக்கு ரஷ்யாவின் நிதியை முடக்கி வைத்திருந்தார்கள் இந்த உக்ரைன் போரின் போது. இப்போது அதில் 7 பில்லியனை விடுவிக்க போவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த போரின் முடிவு அந்த உலகத்தின் பொருளாதாரத்தினாலே உலக பொருளாதாரம் ஏற்படுத்திய அழுத்தம் தான் இந்த போரின் முடிவுக்கு காரணம் என்றும் பலரும் இப்போது பேசுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் சீனா இந்த போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்காக 26 தடவைகள் பாகிஸ்தானுடனும் ஈரானுடனும் தொலைபேசியில் பேசியதாகவும், ட்ரம்பும் சீனாவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருப்பதாகவும், இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் தாக்குதலை, ஆனால் புதன்கிழமை போல அல்லாது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதில் ஒரு தோல்வி கண்ட நாடாக இருப்பதால் அந்த தோல்வியை மறைப்பதற்காக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்துல ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையும் ஆரம்பமாகும் என்று கூறப்படுகிறது. இதே சமயம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாவுடன் பேச இருப்பதாகவும், இந்த போரை நிறுத்த சொல்லி உத்தரவிட போவதாகவும் பல ஊடகங்கள் இப்போது தகவலை வெளியிட்டிருக்கின்றன. ட்ரம்ப் இந்த ஒரு தொலைபேசி அழைப்புடன் இந்த போர் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த முடியும் என்றும் பலரும் கூறுகின்றனர். நீங்கள் பொருளாதார அழுத்தம் என்று சொல்லும் பொழுது, சற்று முன்னதாக நான் ப்ளூம்பர்க் செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் கூட அதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். பொருளாதார நெருக்கடியினால் 4 விதமாக பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றது. அதனால் பொருட்களுடைய விலை, நாளாந்த மக்கள் வாங்குகின்ற பொருட்களுடைய விலை அதிகரித்துக் கொண்டு வருகின்றது என்று கூறுகிறார்கள். இப்ப இந்த பேச்சுவார்த்தை, இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடைய நிபந்தனைகள் பல இருக்கின்றன. அதில் ஒன்று, இந்த உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூறியிருந்தீர்கள் முதலில் அவர்களுடைய சொத்துக்களை அல்லது நிதி முடக்கப்பட்டு வைத்து எக்கச்சக்கமான தொகையான பணம் முடக்கப்பட்டிருந்தது. அதை விடுவிப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா அல்லது தொடர்ந்து முடக்கி வைத்திருப்பார்களா? அதை 7 பில்லியன் டாலர்களை அவர்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை விடுவிப்பதற்கு இப்போது அமெரிக்கா இணங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது நல்லெண்ண சமிக்கையாக அவர்கள் விடுவிக்க யோசித்திருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்கு இப்ப அதெல்லாம் ஒரு சிறிய பணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஹார்மோஸ் நீரிணையில் அவர்கள் வசூலிக்கின்ற பணத்துடன் ஒப்பிடும் போது இதெல்லாம் ஒரு சிறிய பணமாக இருக்கின்றது. முன்னர் ஈரான் இதை எத்தனையோ தடவைகள் கேட்டது. உங்களுக்கு தெரியும், ஈரான் ஒரு கைதிகள் பரிமாற்றத்தின் போது கூட, நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னர் ஒரு தொகை பணத்தை விடுவித்திருந்தது. இந்த பிடித்து வைத்த மில்லியன், இது மில்லியன் கணக்கான பணத்தை, 200 மில்லியனோ 300 மில்லியன் நினைக்கிறேன், அதை விடுவித்திருந்தது.
ஆனால் அப்ப ஈரானுக்கு இது ஒரு பெரிய காசாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது ஈரானுக்கு ஹார்மூஸ் நீரிணையில் காசை உழைக்குமாக இருந்தால் இதெல்லாம் ஈரானுக்கு ஒரு மிகச்சிறிய பணமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த அதை எப்படியாவது ஈரானிடம் இருந்து அதை தடுப்பதற்காக இந்த வைத்திருந்த நிதிகளை விடுவது போலதான் தெரிகிறது, இந்த $7 பில்லியன். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் இப்போது ஈரான் இந்த 10 அம்ச கோரிக்கைகளில் ஈரான் இழப்பீட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இழப்பீடு கட்டாயம் தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த இழப்பீடு, அதாவது இந்த உட்கட்டுமானங்கள் முடிந்து போருக்கு முந்தைய நிலையில் நாட்டை அபிவிருத்தி செய்யும் வரையிலும் அதற்கான இழப்பீடாக அந்த ஹார்மூஸ் நீரிணையில் ஈரான் நிதியை வசூலிக்கலாம். 2 வாரத்துக்கு ஹார்மூஸ் நீரிணையில் அந்த பணத்தை உழைத்து விடுவார்கள் வெகு விரைவாக, இல்லையா? சரி, இனி இதே நேரத்தில் இப்ப ஹார்மூஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், சீனாவுடைய கப்பல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவும் கூட அவர்களுடைய எண்ணெய் கப்பல் வருவதற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் சில அழுத்தங்கள் வந்ததால், சில எச்சரிக்கைகள் வந்ததால் அந்த கப்பலை பாதுகாப்பதற்கு ரஷ்யாவுடைய கடற்படையோடு அந்த கப்பல் பயணிப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்கள்? மெல்ல மெல்ல இந்த அமெரிக்கா அல்லது மேற்குலக நாடுகளின் தடைகள் உடைந்து கொண்டு வருகின்றன. அண்மையில் உங்களுக்கு தெரியும், கியூபாவுக்கு ரஷ்யா 2 கப்பல்களை அனுப்பியிருந்தது, எண்ணெய் கப்பலையும் எரிவாயு கப்பலையும். அந்த கப்பல்களுக்கு ரஷ்யா தனது ஃப்ரிகேட் ரக கடற்படை கப்பலை அனுப்பியிருந்தது. அந்த கடற்படை கப்பலில் டோபிட்டோக்கள் உட்பட ஏவுகணைகள் என்று சொல்லி பெருமளவான ஆயுதங்கள் இருக்கும். அந்த கப்பலுடன் சென்ற போது அமெரிக்கா அதனை தடுக்கவில்லை, அப்படியே விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் பிரித்தானியாவின் பிரதமர் ஸ்டாமர் அவர்களும் கூறியிருந்தார்கள் அண்மையில். என்னென்று சொன்னால், ரஷ்யாவின் ஷடோ பிளீட் என்று சொல்றது அந்த நிழல் கப்பல்களை தாங்கள் கைப்பற்ற போவதாகவும், இந்த கடற்பகுதியால், அதாவது கடற்பகுதியால் செல்லும் கப்பல்களை தங்கள் கடற்படை கைப்பற்றும் என்றும் கூறியிருந்தார்கள். இப்போது நீங்கள் பார்க்கலாம், பிரித்தானியாவின் கடல் பகுதிகளால் இன்று எல்லா ஊடகங்களிலும் போடப்பட்டிருக்கிறது, 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கும் அருகில் ஒரு கிரே கலர், ஆஷ் கலர்ல ரஷ்யாவின் பிரிகேட்டான கிரிகோடிச் என்ற ஃப்ரிகேட் கப்பல் அதனுடன் சென்று கொண்டிருப்பதை பார்க்க எல்லா ஊடகங்களும் அந்த படத்தை போட்டிருக்கிறது. அந்த கப்பலை பார்த்த பிற்பாடு எந்த கடற்படையுமோ அல்லது வான்படையுமோ அங்கு செல்வதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. யாரும் அந்த கப்பல்களை அணுகவே இல்லை. அப்ப இனிவரும் காலங்களில் இந்த தடைகளை உடைப்பதற்கு அவர்களுக்கு வழியை கண்டுபிடித்து விட்டார்கள். ரஷ்யாவின் கப்பல்களில் இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும், அவர்களின் 900 கப்பல்கள் தான் அவர்களின் ரிஜிஸ்டர் பண்ணினது. 1500 கப்பல்கள் ஷடோ பிளீட்டாகத்தான் வச்சிருக்கிறார்கள், நிழல் கப்பல்களாகத்தான் இருக்கிறது. அந்த நிழல் கப்பல்களைத்தான் இவர்கள் கைப்பற்ற முற்பட்டிருந்தார்கள். இப்போது அதற்கு ரஷ்யா ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டது போலதான் தெரிகின்றது. சீனாவும் உங்களுக்கு தெரியும், இங்க ஹார்மூஸ் நீரிணையினூடாக இப்போதும் கூட நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், நேற்று கூட ஒரு மிகப்பெரிய டேங்கர், அது ரஷ்யாண்ட டேங்கரும் சீனாண்ட டேங்கரும் இந்த காக் தீவுகள்ல எரிபொருட்களை நிரப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போர் உக்கிரமாக நடந்த போதும் சீனாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சீனா எரிபொருட்களை ஈரானிலிருந்து கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயம் சீனா ஒன்றை கூறி, சீனாவுக்கு இலங்கைக்கான சீனாவின் தூதுவர் கூட கூறியிருக்கின்றார், எரிபொருள் பிரச்சனை உங்களுக்கு வர சீனா ஒருபோதும் விடாது, நாங்கள் என்ன பிரச்சனை என்றாலும் சீனா உங்களுக்குரிய எரிபொருட்களை வழங்கும் என்று கூறியிருக்கிறார். என்ற போது சீனாவுக்கான சப்ளை லைன் எப்போதும் தனக்கான சப்ளை லைனை சீனா நேர்த்தியாகத்தான் வைத்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்காவில கூட இப்போதைக்கு இந்த ஏஐ ப்ராஜெக்டின் டேட்டா சென்டர்ஸுக்குரிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் பற்றாக்குறையால கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட டேட்டா சென்டர்கள் இயங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், $650 பில்லியன் பெறுமதியான அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஈடாட்டம் கண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு கேள்வி என்னவென்றால், போர் ஆரம்பித்த பொழுது நீங்கள் தெளிவாக கூறினீர்கள்,
ஒரு திட்டம் இல்லாமல் இந்த போர் ஆரம்பித்தது என்று. இந்த போர் ஆரம்பித்து சில நாட்களில் கூறினார்கள் இந்த ரெஜிம் சேஞ்ச் வேணும் என்று சொன்னார்கள். நீங்கள் எனக்கு சில தலைப்புச் செய்திகள் சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கிறது. இந்த ரெஜிம் சேஞ்ச் தான் அவர்களுடைய ஒரு முக்கியமான திட்டமாக இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது அந்த ரெஜிமோடையே இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அமெரிக்காவுடைய இந்த நிலைமையை எவ்வாறு ஏனைய நாடுகள் பார்க்கும், எவ்வளவு பின்னடைவாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை? என்னென்று சொன்னால், இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட தவறான தகவல்கள், தவறான புலனாய்வுத்துறை, மொசாட்டின் தவறான தகவல்கள், ஒரு சிலரின் அரசியல் ஆதாயம், அரசியல் நலன்களுக்காக இராணுவத்தை புறம் தள்ளியதாகத்தான் இருக்கலாம். சரி, இப்ப போரை தொடர்வதற்கு இவர்களிடம் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அதைத்தான் பேராசிரியர் மெககஸ்பர் சொன்னார். என்னென்று சொன்னால், வான்படை ஆப்ஷன், அதாவது வான்படையை வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்றால் அது இல்லை. தரைப்படையை இறக்குவதற்கு அதுவும் முடியாது. கடற்படை இல்லை. 3 ஆப்ஷனும் இவர்களிடம் இல்லை என்று அவர் கூறிவிட்டார். ஏன் என்று சொன்னால் அதுக்குரிய காரணத்தை சொன்னார். அதாவது இந்த 4ஆம் தேதி அந்த 2வது விமானப்படை அந்த வெப்பன் சிஸ்டம் ஆபீசரை மீட்பதற்கு சென்ற அந்த மீட்பு நடவடிக்கையில் ஒரு நாள் 15 விமானங்களை இழந்தார்கள். வியட்நாம் சண்டைக்கு பிறகு வியட்நாம் போரில் கூட இவ்வாறு ஒரு நாள் 15 விமானங்களை இழந்ததில்லை என்று கூறுகிறார்கள். 15 விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அது இன்னொரு பெரிய பிரச்சனை. இப்ப ரஷ்யாவின் S-300 PMU-2 என்றது அது மிகவும் நவீன ஏவுகணை. ரஷ்யா 2007ஆம் ஆண்டு ஈரானுக்கு கொடுக்க தொடங்கி 2010ஆம் ஆண்டு அந்த ப்ராஜெக்டை முடித்திருந்தது. அதை கடந்த வருடம் அழித்து விட்டதாக கூறியிருந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் அதனால் தான் F-15 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இப்போது தகவல்கள் வருகிறது. ஏன் என்று சொன்னால் F-15 வந்து 30,000 அடியில் பறந்து கொண்டிருக்கதான் சுடப்பட்டிருக்கிறது. 30,000 அடிக்கு தோளில் வைத்து இயக்குகிற வெப்ராவோ அல்லது சாம்சங் ஏவுகணைகள் பயன்படுத்த முடியாது. 30,000 அடிக்கு அது அடிக்க, அது 10,000 அடி, அப்படித்தான் அது இந்த தூர வீச்சு. அப்ப S-300 அதே போல A-10 விமானமும் S-300 சுடப்பட்டிருக்கு. இப்போது 24 MQ-9 விமானங்களை $720 மில்லியன் இழந்திருக்கிறார்கள். இந்த வாரம் ஏப்ரலில் மட்டும் 9 MQ-9 ரக விமானங்கள். இந்த MQ-9 ரக விமானங்கள் தான் 2000ஆம் ஆண்டு ஜெனரல் சொலாமனியை கொல்வதற்கு பயன்படுத்திய விமானம். அதில் ஹெல்ஃபயர் மிசைல்ஸை கொண்டு சென்று அடிக்கலாம். அப்படியான விமானம் பஹ்ரைனில் இருந்து எழுந்து சென்று தாக்குதலை நடத்தியது. அப்ப வான்படை இவ்வளவு வீழ்ச்சிகள் என்று சொன்னாங்க. இப்ப இவர்கள் கூறுகிறார்கள் B-52 ரக விமானத்தை கொண்டு குண்டு வீழ்ச்சி செய்யலாம். B-52 ரக விமானம் ஒரு கன ரக விமானம், போக்குவரத்து விமானம் மாதிரி, போயிங் மாதிரி தான். அதை இந்த S-300 இலகுவாக சுட்டு தள்ளிவிடும். அதை கொண்டு செல்ல முடியாது. ஒன்றை அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இந்த சண்டைக்கு பிறகு அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் நீண்ட தூரத்தில் இருந்து ஏவுகின்ற ஏவுகணைகள் தீர்ந்து கொண்டு வந்துவிட்டன. அப்ப இனி குண்டு வீச்சு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஈரானின் ஆழமான பகுதிக்கு விமானம் கொண்டு போய் சாதாரண குண்டுகளை வீச வேண்டும். சரக்கு குண்டுகள் அல்லது சாதாரண குண்டுகள். அது முடியாத காரியம். போரை நிறுத்த வேண்டும். அடுத்ததாக இன்டர்செப்டர்ஸ். ஈரான் இப்ப இஸ்ரேலில் தடுக்கின்ற அதாவது ஏவுகணைகளை தடுக்கின்ற விகிதம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. இன்டர்செப்டர்ஸ் குறைஞ்சு விட்டது. இன்னும் அதாவது நாங்களே இந்த வானொலியில் கதைத்திருந்தோம். ஏப்ரல் 1வது வாரத்தோட இஸ்ரேலின்டையும் அமெரிக்காண்டையும் இன்டர்செப்டர்ஸ் முடிகிறது. அதுக்கு முதல் போரை நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டார்கள். அடுத்ததாக தரைப்படை. தரைப்படை உங்களுக்கு தெரியும் 155 விமானங்களுடன் இறங்கி பார்த்தார். அந்த இறங்கம் மிகப்பெரிய கலவரத்தில் முடிந்தது. இன்னும் இறந்தவர்கள் இத்தனை பேர் என்று கூறவில்லை. கிட்டத்தட்ட அத்தனை விமானங்களையும் இழந்து விட்டார்கள். அப்ப வான் ஆதரவு இல்லாமல் தரைப்படை நடவடிக்கை ஒன்றும் செய்ய முடியும். சரி, கடற்படைக்கு வருவோம். கடற்படை என்று சொன்னால் 2 விமானம் தாங்கி கப்பல். அதுதான் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய ஆயுதம். 2 கிட்டவும் இல்லை. 1300 மைலுக்கு அங்கால நிக்குது. கிட்டவே வர முடியாம ஒரு நிலை. சரி, கடற்படையை வச்சு அந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்கலாம் என்றால் இல்லை. ஈரான் அதை பெல் கிளின்டன் சொல்லும் போது கூறுவார், பிரிமிட்டிவ் கண்ட்ரி என்று சொல்கிறார். ஒரு பின்தங்கிய நாடு என்றுதான் நீங்கள் நினைத்தீர்கள். அந்த பின்தங்கிய நாட்டின் ஒரு நீரிணையை திறக்க முடியவில்லை என்று சொன்னால்
கடற்படையாலும் முடியவில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப இவ்வளவும் இருந்த பிற்பாடு இவர்கள் நீங்கள் கேட்டது போல ரெஜிம் சேஞ்ச் என்று கொண்டுதான் போனார்கள். அங்கு போன போதுதான் நாங்கள் இன்று காலை கதைக்கும் போது மதியம் கதைக்கும் போது கதைத்திருந்தோம். போர் எப்படி தொடங்கியது, எப்படி ட்ரம்புக்கு ஏமாற்றினார்கள். அதாவது ஆட்சி மாற்றம் கையை கட்டிய தூரத்தில் இருக்கின்றது. ஹார்முஸை ஈரானால் மூட முடியாது. ஏவுகணையை ஈரான் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் தாக்கும். ஈரான் ஏவுகணையில நாங்கள் தாக்கி அழித்து விடுவோம் என்றெல்லாம் கூறியிருந்தார். அதை ஏமாற்ற ட்ரம்பை பொறுத்தவரையில் நீங்கள் ட்ரம்புடன் ஒரு வேலை செய்வது எல்லோரும் சொல்வார்கள் கடினம். அவர் ஒரு வேலை செய்பவரிடம் 100% எதிர்பார்ப்பார். இப்ப அவர் இதர்கள் சொன்னதை நம்பி 100% எதிர்பார்த்திருக்கிறார். இல்லையா எல்லாரையும் விட்டுட்டு போராட்டத்துக்கு போட்டார். இப்ப ஒருத்தரையும் கேட்கிறார். அதான் இவங்களுக்கு இல்ல பிரச்சனை. இப்ப பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு ஒரு போன் எடுத்து சொல்லிவிட்டார், நான் போறேன் அவ்வளவுதான் என்று சொல்ல தெரிகிறது அவருக்கு. ஆனால் ஒன்று, எந்த நேரத்தில் அதிலிருந்து விலக வேணுமோ, இப்ப இந்த போரை இப்ப பேராசிரியர் ஜோன் கூறியது ஒன்றுதான், இந்த போர் நிறுத்தத்தை ஈரான் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த போரை இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நீடிக்குமோ அது ஈரானுக்கு பேரம் பேசும் சக்தியை கொடுக்கும். என்ற உலக பொருளாதாரத்தை அழிச்சு விடும். ஆனால் இந்த போரை இப்ப போர் நிறுத்த இப்ப முறியுதண்டு வைங்க, யாருக்கு சந்தோஷமா இருக்க, ஈரானுக்கு தான் சந்தோஷமா. நீங்கள் அப்படி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு விட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறவர்களுக்கு தாக்குதல் நடத்துகிறார்களோ தெரியவில்லை என்று யோசித்தேன். அப்படி நடந்தது இல்லையா? 2 தரம் செய்தார்கள், 3 தரம் செய்தார்கள். அதுக்காகத்தான் அவர்கள் இந்த அளவு தாக்குதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் 2 இழப்புகளும் கூடத்தான் இருந்தாலும் அவர்கள் நின்று பிடித்தார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போரில் சீனா, ரஷ்யா காய்களே ஒரு தேவைக்கேற்ற மாதிரி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த ஈடுபடாமல் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு விடயங்கள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாய்வானுடைய எதிர்க்கட்சி தலைவர் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எப்பொழுது தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையில் போர் வெடிக்கப் போகின்றது என்று நீங்கள் எத்தனை உலக நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடும் பொழுது அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள். அப்படி என்றால் இங்கே ஒரு மாற்றம் ஒன்று வந்திருப்பது போல் தெரிகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சீனாவிடம் அங்கே செல்வதென்றால் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று காணப்போவது போல் தெரிகின்றது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன என்று கூறுவீர்களா? மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை சீனா பாய்ந்திருக்கிறது. அதாவது இதுவரை காலமும் டிப்ளமேட்டிக் அல்லது ஒரு அறிவு சார்ந்தது அல்லது தொழில்நுட்பத்தில் பெரியாக்கள் அல்லது அறிவில் சிறந்தவர்கள் என்றெல்லாம் மேற்குலகத்தினர் அவர்கள் தொடர்பாகத்தான் ஒரு மாயை இருந்து வந்தது. ஆனால் இப்போது தொழில்நுட்பத்திலும் அறிவிலும் கல்வியிலும் ஏனைய நாடுகளும் வளர்ந்து விட்டன என்பதை இந்த ஈரான் சண்டை காட்டியிருந்தது. பாகிஸ்தான் ராஜதந்திரம் காட்டியிருக்கின்றது. அதே போல சீனாவின் ராஜதந்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை எடுத்திருக்கின்றது. இப்போது ட்ரம்ப் என்ன செய்தார் என்று சொன்னால், ஈரான், அதாவது சீனாவுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி போறதாக இருந்தது. அதுக்கு முதல் பிப்ரவரி மாதம் போரை தொடங்கி ஈரானை வெற்றி பெற்றுவிட்டு ஒரு வெற்றி செய்தியுடன் சீனாவில் இறங்க முற்பட்டார். ஆனால் சீனா அதனை தோல்வி செய்தியாக்கி போயிட்டு இப்ப மே 15ஆம் தேதி ட்ரம்ப் போற, அதுக்கு சீனா தான் இன்னொரு வெற்றி செய்தியோட போகுது என்னென்றால் தாய்வானை உடைத்து விட்டதாக சீனா போகிறது என்றதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதை இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருக்கிறது. அவர்கள் தான் இது தொடர்பாக ஒரு சிறிய ஒரு குறிப்பை போட்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா ஈரானில் போரிட்டுக் கொண்டிருந்த வேளையில் தாய்வான் மீது சீனா பல தசாப்தங்களில் இல்லாத மிக முக்கிய ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. தாய்வானின் எதிர்க்கட்சி தலைவர் செங் லீ யுவான் அவர் சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங்கின் தனிப்பட்ட அழைப்பின் பேரில் 6 நாள் பயணமாக அமைதிக்கான பயணம், அந்த பயணத்தின் பேரே அமைதிக்கான பயணமாக தற்போது பெய்ஜிங்கில் இருக்கின்றார். ஒரு தசாப்தத்திற்கு பிறகு ஒரு தாய்வானின் எதிர்க்கட்சி தலைவர் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். அதே நேரத்தில் தாய்வானின் எதிர்க்கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடாளுமன்றம் அமெரிக்க ஆயுத ஒப்பந்தங்களுக்கு நிதி அளிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட $40 பில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட்டையும் தடுத்திருக்கின்றது. அந்த பாதுகாப்பு நிதி முடக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் ஷங்காயில் சீன அதிகாரிகளுக்கு மது விருந்து அளிக்கிறார். மே 14-15 தேதிகளில் நடைபெறவுள்ள ட்ரம்ப் ஜி ஜின்பிங்கின் உச்சி மாநாட்டுக்கு சில வாரங்களுக்கு முன்பு இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது.
அந்த மாநாட்டில் தாய்வான் ஒரு பிரிந்து சென்ற மாகாணம் என்ற பெய்ஜிங்கின் பார்வைக்கு ஏற்ப தாய்வான் மீதான அமெரிக்க கொள்கையை மாற்றலாம் என்று ஷி நம்புகிறார். சீனா ஒரே நேரத்தில் பல முனைகளில் அரசியல் அடித்தளத்தை அமைத்து வருகின்றது. ட்ரம்பிடம் ராஜதந்திர நன்மதிப்பை பெறுவதற்காக ஈரான் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்வது போன்ற நடவடிக்கையையும் சீனா மேற்கொண்டிருக்கின்றது. அமைதியான மீள் இணைப்பு சாத்தியம் என்பதை காட்ட தாய்வானின் எதிர்க்கட்சியினரையும் இப்போது அழைத்திருக்கின்றது. தாய்வானை கைப்பற்றுவதை கடினமாக்கும் பாதுகாப்பு பட்ஜெட்டையும் அது தடுத்திருக்கின்றது. ஈரான் போர் 6 வாரங்களுக்கு அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல்கள், ஏவுகணை தளங்கள், மூலோபாய கவனத்தை பசிபிக் பகுதியில் இருந்து திசை திருப்பி இருந்தது. வாஷிங்டனின் பார்வை வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்த போது சீனா இதை கவனித்து குறிப்புகளை எடுத்து தனது காய்களை நகர்த்த தொடங்கியது போல் தெரிகிறது. பிப்ரவரியில் ட்ரம்பிடம் ஒன்றை கூறியிருந்தார். தாய்வான் சீனாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டார் என்று கூறியிருந்தார். தற்போது ஈரான் விவகாரத்தில் பெய்ஜிங்கிற்கு ஒரு ராஜதந்திர உதவியை செய்ய வேண்டியுள்ள ட்ரம்ப் மே மாதத்தில் அந்த உதவியை எதிர்பார்ப்பாரா அல்லது விட்டுக் கொடுப்பாரா என்பதுதான் கேள்வி என்று அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒன்று அமெரிக்காவை இங்கே வைத்து ஈரானில் வைத்து ஒரு படைத்துறை ரீதியான ஒரு தோல்வியை கொடுத்த அடுத்த சமயம் தாய்வான் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு விட்டார். இனி தாய்வானில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாலும் நாங்கள் அதை இல்லை என்று மறக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் சரியான நேரத்தில் அவர்களுடைய நகர்வுகள் இருக்கின்றது போல் தெரிகிறது. இனி ரஷ்யாவும் கூட அவ்வாறு தான் செயல்படுகின்றது. இப்ப யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரில் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது போல் தெரிகின்றது. போர் நிறுத்தம் வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. நாங்கள் அந்த விடயங்கள் வரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு அரசுகளை நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக, உங்களுக்கு தெரியும், இந்த போர் நிறுத்தம் நடந்த உடனே லெபனானில் தாக்குதல் நடந்தது. கிட்டத்தட்ட 400 சொச்சம் இறந்ததாக. அந்த 400 சொச்சத்தில் இப்பொழுது கூறுகிறார்கள் 180 ஹிஸ்புல்லா போராளிகள் தான் கொல்லப்பட்டார்கள் என்று. உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் நெட்டன்யாகு, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாயை துறந்தால் வாயிலிருந்து வருவது முழுவதும் பொய் என்றால் படு பொய் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் சார். இதே நேரத்தில் பெஞ்சமின் நெட்டன்யாகு மிகவும் ஆத்திரமடைந்திருக்கின்றார் ஸ்பெயின் மீது. அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்பெயினின் ஒரு ராஜதந்திர போரை நடத்தி வருகின்றது ஸ்பெயின் என்று பெஞ்சமின் நெட்டன்யாகு குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் காசாவில் கண்காணிக்கும் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து ஸ்பெயின் மெட்ரிடை விலக்கி விட்டிருக்கின்றார்கள். பெஞ்சமின் நெட்டன்யாகு என்ன செய்ய பார்க்கிறார் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? தனது தாக்குதலால் ஏற்பட்ட அந்த உலக நாடுகளில் ஏற்பட்ட அதிருப்தியை குறைப்பதற்காக இப்போது ஹிஸ்புல்லாக்கள் என்று போய் கூறுகிறார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு எழுதின ட்வீட் உலகத்தில பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் ஒரு இவில் என்றும் ஒரு பேய் என்றும், அது இந்த மனிதாபிமானத்துக்கு கிடைச்ச ஒரு சாபக்கேடு என்றும் எழுதியிருந்தார். அது பேர்ந்து அழித்து விட்டார்கள். அது இப்போ எல்லா தளங்களிலும் அது பரப்பப்படுகிறது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு எழுதினவர் என்று சொல்லி. அதே போல ஸ்பெயின் பிரதமர் கூறியிருக்கின்றார், காசாவை போல நாங்கள் லெபனானை மாற அனுமதிக்க ஒருபோதும் விடமாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இப்போது இஸ்ரேல் ஸ்பெயினுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கின்றது. இந்த போரில் மிகப்பெரிய ஒரு தோல்வியாளராக இஸ்ரேல் தான் இப்போது எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. பரிதாபமான நிலையாக, ஏனென்றால் ட்ரம்பால் கைவிடப்பட்டதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் தான் அவர் இந்த போர் நிறுத்தத்தை எவ்வாறாவது குழப்புவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார். ஆனால் இப்போது நீங்கள் சொன்னது போல 180 பேர் ஹிஸ்புல்லாக்கள் என்று அவர் கூறினாலும், யுனிசெஃப் கூறியிருக்கின்றது இத்தனை குழந்தைகள் செத்தார்கள் என்று. 30 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அந்த 300 பேரில் 150 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போலதான் மொத்தமாக 600 குழந்தைகள் இறந்தும் காயமடைந்திருக்கிறார்கள். மொத்தமான சண்டை. ஏன் இந்த மாதம் காசாவுக்குள்ள 32 பேர் இறந்திருக்கிறார்கள். காசாவில் போர் நிறுத்தம் 6 மாதமாக இருக்கிறது. எதையும் மதிப்பதில்லை என்ற ஒரு போக்காகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமை வெகு விரைவில் மாறும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு விதத்தில் சிந்திக்கக்கூடிய இருக்கின்றன என்றால், ஈரானோடு பிரச்சனையா இருந்தாலும் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஸ்பெயின் மீது கடும் ஆத்திரம் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றன என்றால், ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய நடவடிக்கை ஸ்பெயின் தடுத்ததை அடுத்து நேட்டோவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர்களுக்கு எதிராக கருத்து கூறுபவர்கள் யாரையுமே அவர்கள் விட்டு வைப்பதற்கு தயாரில்லை. இனிவரும் காலங்களில் அது சாத்தியமாகுமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசோகளே, இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, இனி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 15 நாட்களுக்கு பிறகு என்னுடைய வீடியோவை நான் இங்கே போட்டிருக்கின்றேன். என்ன காரணத்துக்காக இந்த கடந்த 15 நாட்களும் வீடியோவில் வரவில்லை என்றதை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் நாளை உரையாடும் பொழுது பேசலாம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசோகளே, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகின்ற விடைபெறுவோர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.